ஹலோ மக்களே! நம்ம வீட்லேருந்தே 10 கிலோ குறைச்சாச்சுங்க. எந்தவித ஜிம்மும் இல்லாம, ஒர்க் அவுட்டும் இல்லாம, எந்தவித செலவும் பண்ணாம வீட்லேருந்தே குறைச்சிருக்கோம். அதோட கன்டினியூஷனா நான் ஒரு 30 டேஸ் வெயிட் லாஸ் வச்சிருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டே 30யோட வீடியோ தாங்க இது. டே 30 அன்னைக்கு நான் என்னலாம் சாப்பிட்டுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். எப்படிலாம் நம்ம வெயிட் லாஸ் போச்சு அப்படின்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ரிசல்ட் நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் என்னலாம் எடுத்திருக்கேன். இது மார்னிங் ஆஃபீஸில் எடுத்தது. மார்னிங் 8:30க்கு எனக்கு ஒரு பிரேக் கிடைக்கும். அந்த டைமில் நான் கொஞ்சம் வாக்கிங் கவர் பண்ணிப்பேன். ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் ஒரு 1000, 2000 அந்த மாதிரி ஸ்டெப் கொஞ்சம் கவர் பண்ணிப்பேன் மக்களே. ஒரே இதாக நடக்க முடியாது நம்மளால். அதனால் இது மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு கிளம்பும்போது வீட்டிலேருந்து எடுத்தது. அன்றைக்கி தலைக்கு குளிச்சுட்டு கிளம்புனா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சரின்ட்டு ஓட்ஸ் கஞ்சி மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு மக்களே. ஓட்ஸ் கஞ்சி பக்கத்தில் இருக்க பாக்ஸில் எனக்கு கொஞ்சம் பிஸ்கட், நம்ம செல்லக்குட்டிக்காக பிஸ்கட் எடுத்துகிட்டு வருவேன். அதனால அந்த பாக்ஸ் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அன்றைக்கி ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு மணி 3 ஆயிடுச்சு. அன்றைக்கி சரி பூஜை இருக்குது வீட்டில். சரி சாமி கும்பிட்றதுக்காக பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன் மக்களே. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் முட்டை எதுவும் எடுத்துக்க முடியல. ஏன்னா ஈவினிங் சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு, செவ்வாய்க்கு சாமி கும்பிட்லாம் அப்படின்ட்டு அதே பிளானில் நான் எதுவும் எடுத்துக்கல. சரி ரசம் தான் இருந்தது. சரி சாதம் ரசம் வச்சுட்டு ரசம் ஊற்றிக்கிட்டு கோவக்காய் பொரியல் இருந்தது. கோவக்காய் வறுவல்னு சொல்லுவாங்க, நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அது எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தயிரும் எடுத்துக்கிட்டேன் மக்களே, ஃபில்லிங்காக இருக்கும். வெஜிடேரியன் சோர்ஸுக்குன்னா ப்ரோட்டீன் அன்றைக்கி எதுவும் கிடைக்கல எனக்கு. அதனால் எதுவும் எடுத்துக்கல. அதை மட்டும் சாப்பிட்டு என்னோட லஞ்சை முடிச்சிட்டேன். அப்புறம் ஈவினிங் ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க. சரி பார்க் போகிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சா சரி கிளம்பலாமே அப்படின்ட்டு சும்மா உட்காந்து வெட்டியாக சீரியல் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் கிளம்பியாச்சு மக்களே பார்க்குக்கு போயிட்டு இந்த இது பார்த்திங்கன்னா வாக்கிங் பார்க்கு நல்லா ஒரு லென்த்தியாக இருக்கும். ஒரு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு அது மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். அதுக்கே ஒரு ரவுண்ட் வந்தாலே ஆல்மோஸ்ட் 1000க்கு மேலே ஸ்டெப் கவர் ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6000கிட்ட ஸ்டெப் கவர் ஆகிருந்தது. ஆனால் காலையில் நடந்ததும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம், அதாவது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இப்போ யாராவது செட்டு கிடச்சிட்டாங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாகவே நடக்கலாம். அப்படி இல்லைனாலுமே நீங்களே ரெகுலராக நீங்கள் எந்தவித ஒர்க் அவுட்டும் நீங்கள் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, ஒரு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5000 மாதிரி நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு. நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் பண்ணீங்களோ இல்லையோ, உங்களோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அப்புறம் நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா மழை பிடிச்சிருச்சு. ஒரு 6 o'clock கிட்ட இருக்கும். 5:40 அது மாதிரி இருக்கும். சரி மழை தூர்ற மாதிரி இருக்குன்னு ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதனால் சரி வாங்கப்பா போகலான்ட்டு அவங்க வீட்டு அந்த பக்கம் அங்கே போங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம தெருவுக்குள்ளே உள்ளே வரும்போது நல்லா பெஞ்சிச்சு. கொஞ்சமாக நனைஞ்சிட்டேன். சரின்னு உள்ளே வந்துச்சு. உங்கள்கிட்ட அதுதான் காட்டிகிட்டு இருக்கேன். அன்றைக்கி ஸ்டெப் பாருங்கள், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு 6500 சம்திங் 400 சம்திங் கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம். நான் கால் வலிக்குதுன்னு நான் நடக்கவே இல்லை 2 வீக்ஸாகவே. அதனாலே நம்மளுக்கு நல்லா சட்டுன்னு கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் அப்படியே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சடனாக இது பண்ணல. சரி ஈவினிங் பூஜைக்காக கொஞ்சம் அரிசி ஊற வச்சுருந்தேன். பச்சரிசி ஒரு டம்ளர் அளவு ஊற வச்சுருந்தேன். சரி ஒரு பையனுக்கு ஒரே காஃபாக இருந்தது. சரி எல்லாருக்குமே டீ போட வேணாம், பெப்பர் மில்க் மாதிரி போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் பாலை ஊற்றி வச்சுட்டு அதில் ஒரு 10 மிளகாய் தட்டி போட்டு மஞ்சத்தூள் போட்டு டர்மரிக்கு அப்புறம் மஞ்சத்தூள் மிளகு போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். நல்லா கொதித்தோடனே அதில் நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிங்கன்னா அந்த இருமலுக்கு கோல்டு இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அதை போட்டுட்ருக்கேன் மக்களே. இப்போ நான் அரிசி ஊற வச்சுட்டு போனேன் பார்க்க போகும்போது. சரி அதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கார வச்சுட்டு நான் மிக்சியில் ஜாரில் போட்டு இந்த மாதிரி நான் இதை மாவாக ஆக்கியிருக்கேன். பச்சரிசி நார்மலாக உள்ள நம்ம வீட்டில் உள்ள பச்சரிசி, நீங்கள் ரேஷன் அரிசி அது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு பழக்கம் இருந்ததுதானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் செட்டிநாடு பக்கம், அதாவது காரைக்குடி பக்கம், தஞ்சாவூர் பக்கம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். வேறு வேறு ஊர்லெலாம் ஆடிச்செவ்வான்னு சொல்லுவாங்க, ஔவையார் நோம்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா செவ்வாய் சாமின்னு சொல்லுவாங்க மதுரை பக்கம்லாம். இது எப்படின்னா ஆடியில், மாசியில், அப்புறம் தை, இந்த ஆடி மாசி தை இந்த 3 மாதங்களில் 3 தமிழ் மாதம் இருக்குல்ல, இந்த 3 தமிழ் மாதங்களில் வர செவ்வாய்க்கிழமையில் இந்த நோன்பு கடைப்பிடிப்பாங்க. இந்த நோன்பு கடைப்பிடிச்சு வந்தால் நம்ம குடும்பம் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு நம்பிக்கை. ஓகேவா? இது பெரிய கதையே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த கதையை நான் சொல்கிறேன். அதுக்காக சரி நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு செவ்வாய் அன்றைக்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த நாளை நல்ல நாளை விடக்கூடாது அப்படின்ட்டு
அதை வந்து மாவு வந்து நம்ம வந்து இந்த கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம வந்து உப்பு போடக்கூடாதுங்க. உப்பு இல்லாமல் சாமி கும்பிட்றது தான் இது. ஔவையார் நோம்புன்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து அரிசி ஊற வச்சுட்டு போனேன். ஒரு 2 ஹவர் ஊறிச்சு. அப்புறம் வந்து ட்ரை ஆக்கிட்டு அப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு மாவாக ஆக்கிட்டு லைட்டாக அப்படியே தண்ணி லைட்டாக ஊற்றினதுலேயே அந்த ஈரப்பதமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சொப்பு சொப்பாக பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து பணப்பெட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாக்ஸு, அதுக்குள்ளே வந்து பணம் இருக்குது. அதுன்னு அர்த்தம். 2 விளக்கு பண்ணியிருக்கேன். அந்த பணப்பெட்டிக்கான மூடி அந்த பக்கம் இருக்குல்ல, ஜீசஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அது வந்து ஔவையார் படுத்திருக்க மாதிரி. ஔவையார் இறந்தப்போ எப்படி இருந்தாங்களோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு உருவமும் செய்வோம் நாங்கள். அன்றைக்கி வந்து கம்மியாக தான் போட்டிருந்தேன் நான் மாவு. அதனால் வந்து போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு சிம்லேயே வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டுட்டு அப்புறம் நல்லா எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு நம்ம வந்து இவங்களுக்கு ப்ரொசீஜராக வந்து இந்த 2 விளக்குலையும் நல்லா நெய் விட்டு திரி போட்டு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் மக்களே. நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கும் கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களை தெளிவாக காட்டல. கலசம் வைக்கணும், அப்புறம் வந்து திருமாங்கல்யத்தை வந்து அந்த இதில் காட்டணும், நோன்பை கடைபிடிக்கணும். இந்த மாதிரி கடைபிடிச்சிங்கன்னா அவங்களோட குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். நம்மளோட நோன்பு வந்து அன்றைக்கி முடிஞ்சு சிறப்பாக. அப்புறம் நம்மளோட வெயிட் லாஸ் வந்து ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு டுமாரோ வந்து நான் வெயிட் லாஸ் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் மக்களே. அப்புறம் நம்மளோட சேனலில் இன்னும் நிறையா ஏதாவது சேலஞ்சஸ் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நல்ல ஒரு குட் திங்ஸாக தான் இருக்கும். இல்லை நம்ம வீடியோ எது மாதிரி போடலாம், இல்லை நீங்கள் போடுறது இது சரியில்லை அந்த மாதிரி ஏதாவது சஜஷன் கொடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க மக்களே. ஒரு லைக் கொடுங்க. இந்த நோன்பு யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. லவ் யூ ஸோ மச்.